ஹலோ கைஸ், again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய அப்ளிகேஷன் வழியாகவும் நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். தென் டைரக்டா இவங்களுடைய பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய பிரான்ச்சை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல எல்லா இடங்கள்லயுமே பிரான்ச் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. சேம் டைம் இந்த பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்க, ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்ல அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப குயிக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கும். இதை தவிர்த்து இதுல ஃபோக்லோசர் பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸ் இல்ல அப்படின்னுமே போட்டிருக்காங்க. பட் யாருக்கு அப்படிங்கறத கிளியரா சொல்லல. இதை பத்தின டீடைல்ஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே சமயத்துல இவங்க கிரெடிட் லைன் மாதிரி தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால உங்களுக்கு அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லிமிட்டை இவங்க கொடுத்திருந்தாலுமே அதுல இருந்து நீங்க எவ்வளவு லிமிட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத பேமெண்ட் பண்ணாலே போதுமானதுதான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பர்சனல் லோன்ல இருக்கு. சேம் டைம் இதுல எனக்கு லோன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் ஒரு 55,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ணியும் கூட யூஸ் பண்ணியிருந்தோம். அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல் வீடியோ அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நமக்கு கிடைச்ச அந்த லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பினான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. சேம் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் மட்டும் கிடையாது, பிசினஸ் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க, ஹோம் லோன் கொடுக்குறாங்க, கார் லோன் கொடுக்குறாங்க, கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நீங்க வெஹிக்கிள்ஸ் ஏதாவது பை பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. தென் ப்ராப்பர்ட்டி லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய விதமான சர்வீஸ் அப்படிங்கிறதும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வழியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கினுடைய ஃபர்ஸ்ட் மணி அப்படிங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஓகே, லாஸ்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 20,000 இருந்து 40 lakh வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து 6 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் தரதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஆனுவல் ரேட் அப்படின்னு பார்க்க 11 to 28% தான் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மி தான். அந்த விதத்தில் ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் பிசினஸ் ஆப்ஷன் வழியா நீங்க லோன் ட்ரை பண்ணும்போது ஈஸியா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்துகிட்டே செல்ஃப் எம்ப்ளாய்டு வேற எந்த ஒர்க்லயும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நீங்க சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க இங்க பாக்குறத விட நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல ரியல் டைம்ல இதுல கிடைச்ச லோன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய ரியல் டைம் லோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் அந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் கிடைச்ச லோன் தான். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல அதை தவிர்த்து இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா லோனை பொறுத்தவரைக்கும் 9.99% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து இவங்க லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ முன்ன நம்ம பிளே ஸ்டோர்ல பார்த்தது வந்து மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸோட சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க நியர்லி 10% இருந்தே லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பட் ஆன்லைன்ல அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் தான் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். வித்தின் 10 minutesல வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. லோனை பொறுத்தவரைக்கும் ஃபோக்லோசர் பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற இடத்த நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு 2 ஸ்டார் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போட்டிருந்தாவே அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். பட் அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லோருக்கும் ஜீரோ பண்ணி கொடுப்பாங்களா இல்ல ஒரு சிலருக்கு தான் ஜீரோ பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எக்ஸாக்டா தெரியல. பட் இருந்தாலும் ஓரளவு ரீசனபிளா தான் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருக்கும். இதை தவிர்த்து கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஒரு 710க்கு மேல இருந்தா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் எகைன் பாருங்க, இந்த இடத்துலயும் ப்ராசஸிங் ஃபீஸ் ஜீரோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபிளெக்சிபிளான அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸ்விஃப்ட் டிஸ்பர்சல், அதாவது குயிக்காவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோர்க்ளோசர் பண்றதுக்கும் எந்த ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இல்லை. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுக்கு மேல இருக்கணும். சேம் டைம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 710க்கும்
மேல இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா போட்டிருக்குங்க. இதை தவிர்த்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இதை தவிர்த்து இவங்க வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறதுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோ கேஒய்சி பண்ணும்பொழுது உங்களுடைய பிசிக்கல் பேன் கார்டு அப்படிங்கறத நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ அவங்க கிட்ட ஷோ பண்ற மாதிரி இருக்கும். அதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0 to 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதுலயே ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் இருக்கும். இதை தவிர்த்து 0 ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் செலக்டட் லோன் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இதை தவிர்த்து ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இவங்க கலெக்ட் பண்றாங்க. அதாவது லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது பெருசா எதுவும் இல்லாதனால அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் செலக்டடான ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அப்ளை பண்ற எல்லாருக்குமே 0 ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஓகே கைஸ், ஓவராலாக ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்க இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மணி அப்படிங்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமாக தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்க லோகாலிட்டியில கூட இவங்க பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் எல்லா இடங்களையும் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கிறத தாண்டி இவங்க ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்லையும் இருக்கிறதுனால ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் தான். அதே சமயத்தில் இதில் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மட்டும் அப்ளை பண்றதுக்கு இருந்தாலே போதுமானது. இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 710க்கு மேல இருக்கணும். கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும். உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்டரியில எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இல்லாம இருந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் இருக்கு. இதை தாண்டி லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா மேபி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.